ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல விஜய் வந்து எஸ்ஐ கிட்ட சொல்றாரு, இதுல சூர்யாவுக்கும் பிரபாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சூழ்நிலை காரணமா நான் பண்ணதுதான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு நீ ஆர்டர் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ வந்து விஜய் அடிக்க வராரு. சூர்யா வந்து அதை தடுக்கிறாங்க. பெரிய இடம்ன்றனால தானே என் கையை தடுத்த, உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாரு. சூர்யா வந்து ஃபீல் பண்றாரு, உன்னை ஏன் தான் மேரேஜ் கூப்பிட்டு வந்தோன்னு இருக்கு, இப்படி முதுகுல குத்திட்டேன். பிரபா கூட கல்யாணம் ஆகும்போது சரி அனாமிகாக்கும் உனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு நான் சந்தோஷம் தான் பட்டேன். ஆனா அனாமிகா வந்து கேன்சல் ஆயிடுச்சு டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து நீ நம்ம போய் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போலீஸ் வந்து அவங்க 3 பேர்கிட்டயுமே டீடைல்ஸ் கலெக்ட் பண்றாங்க. பிரபா ஒரு செல்லுலையும் விஜய் சூர்யா வேற செல்லுலையும் போடுறாங்க. பிரபா வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ராஜலட்சுமிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. மகா வந்து டாக்டர் கிட்ட கேட்கறாங்க. டாக்டர் வந்து அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க, அவங்களோட பையன் வந்தாதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் ஆகி அவங்க முழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோடீஸ்வரி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தசரதன் வந்து சொல்றாரு, சூர்யாவை நம்ம வெளியில கூப்பிட்டு வந்தாதாமா அத்தை வந்து கண்ணு முழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அனாமிகா வந்து சித்ராவை பார்க்கறதுக்காக வராங்க. எனக்கு ஒரு டவுட், டிவோர்ஸ் கேன்சல் ஆன லெட்டர் வந்து வீட்டில் இருக்கவங்க யாருமே பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சித்ரா வந்து இல்லை எல்லாருமே பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க. எல்லாருமே அவங்க சும்மா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கௌதமும் சித்ராவும் பேசிக்கிறாங்க. இந்த விஷயத்துல நீ வந்து ஐஸ்வர்யாவுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணாத, இல்லைன்னா நம்ம நல்லா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்த வச்சு ஃபேமிலியே டோட்டலா காலி பண்ணிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்றாரு. லாயர் வந்து சூர்யாவை பார்க்கறதுக்காக வராரு. சூர்யா வந்து சொல்றாரு, பிரபா எப்படியாவது வீட்டுக்கு போனா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து நீங்க ஒரு பொய் சொல்லணும், இந்த மாதிரி டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்தது வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இது விஜய் கிட்ட சொன்னா ஃபீல் பண்ணுவா, வீட்டில் இருக்கவங்களும் ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு நீங்க வீட்டில் மறைச்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேங்க்யூ.